மக்கள் எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் செக்கப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் தயவு செய்து செக்கப் பண்ணி பாருங்கள், அப்படி லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 3/5/2026 ஆகுது. மக்களே, நேற்று அறிவித்ததுபடி ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக சேலத்தில் உருவான மழை அப்படிங்கிறது தஞ்சாவூர் வரைக்கும் வந்திருக்கலாம். ஆனால் தஞ்சாவூர் வரைக்கும் முன்னேறியது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வருவதுன்னா மழை வைப்பு தேவை. ஆனால் நேற்று வந்து தஞ்சாவூருக்கு கிழக்கே மழை வைப்பு இல்லாததுனால அதனால் வர முடியல. இருந்த போதிலும் மழை வைப்பு எங்கெங்கெல்லாம் நேற்று இருந்ததோ அந்த இடங்களில் தீவிரமான மழையெல்லாம் கொடுத்துருக்கு. மதுரையில் 2வது நாளாக கனமழை கொடுத்துருக்கு. மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரத்தில் 2வது நாளாக கனமழைங்க. அதே போல் கோவில்பட்டி ஏகப்பட்ட இடங்கள் தென் மாவட்டங்களில் மழை தான். அதாவது திருநெல்வேலியில் மழை பெஞ்சிருக்கு. அதே போல் இன்னும் சில இடங்கள் மட்டும் தான் பாக்கி. தென் மாவட்டத்தில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெஞ்சிருச்சு. மழை பெய்யாமல் ஒதுக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில இடங்கள் சில பகுதிகள் மட்டும் தான் இருக்குது. ஆனால் மாவட்டம் வரையும் நம்ம பார்த்தோம்னா ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட மாவட்டங்களில் மழை பெஞ்சிருச்சு. அந்த சில இடங்கள் ஒதுக்கப்பட்ட பகுதிகள் கண்டிப்பாக மழை பெய்யும். அடுத்த 2 வாரங்களுக்கு மழை தான். அடுத்த 2 வாரங்களுக்கு மழை வாய்ப்பு இருப்பதனால எல்லாரும் எச்சரிக்கையாருங்க. பலத்த சூறாவளி காற்று நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடுத்து போடுறாங்க. சூறாவளி காற்று ஒரு புயல் காற்றுடைய வேகத்தை போல் அடிக்குது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அந்த சூறாவளி காற்று ஒரு புயல் காற்று போல் தான் அடிக்கும். நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு புயல் கரையை கிடக்கும் போது எந்த அளவு காற்று அடிக்குமோ அதே போல் தான் இந்த கோடை மழை உருவாகும் பொழுதும் சரி, கோடை மழை பெய்யும் போதும் சரி, சூறாவளி காற்று பலத்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதனால் தென்னை மரங்கள் பாதிக்கப்படாது. தென்னை மரங்கள் அதாவது இந்த பனை மரங்களை சாயாது. மேக்சிமம் முருங்கை மரங்கள் சாயும், வேப்ப மரங்கள் சாயலாம். கண்டிப்பாக வாழை மரங்கள் கண்டிப்பாக சாஞ்சிடும். வாழை மரங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா வாழை மரங்கள் 40 கிலோமீட்டர் மேலே அடித்தாலே சாஞ்சிரும். இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் மேலே ஒரு புயல் எப்படி கரையை கிடக்குதோ அதே போல் திருப்பூர் பக்கம் காற்றடிக்குது. எல்லாமே போட்டு விட்டுருக்காங்க இன்ஸ்டாகிராம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ எல்லாமே எங்கள் ஊரில் மழை வந்துருச்சு, எங்கள் ஊரில் மழை வந்து தினமும் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. பாதுகாப்பாக வீடியோ எடுத்து அனுப்புங்க. இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து வீடியோ எடுப்பது தவறு கிடையாது. வீடியோ எடுத்து சரியான முறையில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து தெரிய வைக்கிறீங்க மக்களுக்கு வந்து எங்கள் ஊரில் மழை வந்துருச்சுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று தான், வீடியோ எடுக்கும்பொழுது மரத்தின் அடியில் ஒருபோதும் நிற்கக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய தவறு. மரத்தின் அடியில் நீங்கள் நின்னீங்கன்னா அந்த இடத்துல மின்னல் தாக்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மழை வந்து அமைதியாக தான் வரும். சூறாவளி காற்று அப்படியே அடிக்கும். ஆனால் மின்னல் திடீரென்று உருவாகும். சரிங்களா? எச்சரிக்கையாருங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குது. அடுத்து 2 வாரங்களுக்கு மழை வாய்ப்பு இருப்பதனால கவலைப்பட தேவையில்லை. என்னுடைய ஊரில் மழை ஒதுக்கியிருந்தாலும், ஏன்னா என்னுடைய ஊரில் மழை ஒதுக்கிடுச்சிங்க. அவ்வளவோ மழை எதிர்பார்த்தேன். ஆனால் என்னுடைய ஊரில் மழை ஒதுக்கிடுச்சு. இருந்தாலும் மேற்கு மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னுடைய ஊரில் கொஞ்சம் மழை இல்லாத எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. இருந்தாலும் அது எனக்காக ஒரு நாள் வரதான் போகுது. நான் பொறுத்து தான் பார்க்க தான் போகிறேன். நீங்களும் உங்களுக்கும் மழை இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நீங்களும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து 2 வாரங்களுக்கு மழை வாய்ப்பு இருப்பதனால இனிமேல் தினசரி நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ நேற்றைக்கு அறிவித்ததுபடியே மழை பெஞ்சிருக்கு. இருந்த போதிலும் ஏகப்பட்ட இடங்கள் நேற்று பரவலாக மழை பெய்ததுனால இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டுமே மழை வந்து தீவிரம் குறைஞ்சி இன்றைக்கி வந்து காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மட்டுமே காணப்படும். ஆனால் மழையே பெய்யாத இடங்களுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது. சென்னை பக்கம் மழை வராமல் இருக்குது. புதுச்சேரி பக்கம் மழை வரல. காரைக்கால் பக்கம் மழை வரல. வேளாங்கண்ணி பக்கம் இது வரைக்கும் மழை ஒரு சுட்டு கூட போகலை. இருந்த போதிலும் தஞ்சாவூருக்கு மேற்கே கூட மழை இன்னும் சரியாக பெய்யவில்லை. திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் கூட இன்னும் சரியாக மழை பெய்யவில்லை. ஆனால் திருச்சிக்கு தெற்கே கனமழை. அதாவது திருச்சிராப்பள்ளி மாநகரத்தை ஒதுக்கிடுச்சு. ஆனால் திருச்சிராப்பள்ளிக்கு தெற்கே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் மேலே திருச்சிராப்பள்ளியிலேருந்து நீங்கள் அப்படியே தெற்கு நோக்கி போனீங்கன்னா மதுரை போகிற ரூட்டில் அந்த பக்கம் மழை பெஞ்சிருக்கு. திருச்சிக்கும் மதுரைக்கும் இடப்பட்ட பகுதியில் தான் தீவிரமான மழையே நேற்றுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மிக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்துவங்கியிருக்கு. ஸோ இதனால் பொதுமக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் சரி, விவசாயிகளும் சரி ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக மழை உண்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து வறட்சி ஏற்படும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லைங்க. சரிங்களா? சூப்பர் எல்னினோ உருவாகுது, மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்க போது, அதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நடக்குதோ அதான் நம்ம பார்க்கணும். அதாவது வரக்கூடிய காலங்கள் நம்ம வருஷத்தை நம்ம கணக்கிட்டு பார்த்தால் அது எப்போ வேணால் என்ன வேணால் மாறலாம். இப்போ வந்து சூப்பர் எல்னினோ இருக்குது, திடீர்னு வலிமை குறைந்த ஒரு எல்னினோவாக மாறினா என்ன ஆகும்? அதாவது ஒருபோதும் விவசாயிகளை ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது.
அதாவது ஒரு ஏமாற்ற நினைத்தால் நம்ம தான் இது பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் படுவார்கள். ஸோ மறக்காமல் உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரியும் மக்களே. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். விவசாய சொந்தங்களே தயவுசெய்து கவலைப்படாதீங்க. தயவுசெய்து விவசாயத்தை செய்யுங்க. விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க. இந்த வருஷம் வறட்சி ஏற்படணும்னு ஏகப்பட்ட அப்படியே செய்திகள் வந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த 48 மணி நேரம் தான் நமக்கு முக்கியம். இந்த 48 மணி நேரத்தில் எங்கெங்கே மழை பெய்யுது, மழை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 48 மணி நேரமே ஒரு உறுதியான கணிக்க முடியாது. ஏன்னா இந்த 48 மணி நேரமே பலவிதமான சொதப்பல்கள், பலவிதமான மழை பெய்யக்கூடிய இடங்கள் மாறுது. மழை வாய்ப்பு இப்போ சென்னையில் எல்லாம் சொல்கிறோம், திடீர்னு சென்னை பக்கம் மழை வருது. இதெல்லாம் நடக்குது. இப்போ இருக்கும்போது நம்ம வருஷ கணக்கை நம்ம கணக்கிட முடியாது. சரிங்களா? உண்மையை சொல்லிடுறேன். மறக்காமல் யாரும் கவலைப்படாதீங்க. விவசாயத்தை கைப்பற்றுங்க. விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க. இந்த வருஷம் மழை இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் மழை வரலாம். இன்றைக்கி சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், அதே போல் கோயம்புத்தூர், திருவண்ணூர் நேற்று மழை பெய்த இடங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2 வாரங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த 2 வாரங்களுக்கு தினசரி மழை வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்து சுருக்கமான அறிக்கையில் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன வீடியோலாம், ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. அதுவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் தயவுசெய்து மழை வரும்பொழுது பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க. வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. சரிங்களா? மரத்து பக்கம் போகாதீங்க. குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. மின்சாரம் கண்டிப்பாக நிறுத்தப்படலாம். மரங்கள் சாயும் என்பதால் மின்சாரம் நிறுத்தப்படலாம். எல்லோரும் ஃபோனில் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. கைலைட்டு வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? கோடை மழை அடுத்து 2 வாரங்களுக்கு இருப்பதனால இடம் மாறி மழை பெய்ய போகுது. நன்றி, வணக்கம்.